ஒருவன் தின்னத்தகாதவைகளை தின்பதினால் கெட்டுப் போவதில்லை. ஆனால் சொல்லத்தகாதவைகளைச் சொல்வதினாலும் செய்யத்தகாதவைகளை செய்வதினாலும் கெட்டுப் போகிறான். மார்க் இவ்வுலகில் கடமையை விட கவலையே பலரைக் கொன்று விடுகிறது. ஏனெனில் அநேகர் கடமையைச் செய்வதை விட்டு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர். ராபர்ட், வாக்கு கொடுப்பது எளிது, ஆனால் நிறைவேற்றுவது கடினம். உண்மையை பேசுங்கள். ஏமாறவோ ஏமாற்றவோ இடம் அளிக்காதீர்கள். வீட்டிலும் வெளியிலும் எங்கும் எப்போதும் நேர்மையை பின்பற்றுங்கள். காலத்தை வீணாக்கினால் அதற்குரிய லாபம் கிடைக்காமல் போகும். மனதில் நல்லெண்ணம் வளர வேண்டும். மறந்தும் தீமையை அனுமதிக்காதீர். தீமை என தெரிந்த பின்னும் நல்வழியில் செல்லாமல் இருப்பது அறிவீனம். பேச்சு செயலில் முரண்படும் மனிதர்களிடம் உறவாடக்கூடாது. கடவுளை சரணடைந்தால் ஒளி, வலிமை, அழகு, மகிழ்ச்சி என எல்லாம் உண்டாகும். பிரச்சனை வெளியில் இல்லை, உன் மனதில் இருக்கிறது. தவறுகளை ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே திருத்து. அளவுக்கு மீறி ஓய்வெடுக்காதே. காலம் அறிந்து கடமையாற்று. எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை இழக்காதே. கடவுளை ஆராயாதே, அன்பால் அவரை அடையலாம். கடவுளின் அடிமையாக இருப்பதே மேலான மகிழ்ச்சி. கடவுள் உன் உள்ளத்தில் குடியிருக்கிறார். உலகில் மகிழ்ச்சி என்பது வெகு எளிதில் கிடைக்கக்கூடிய சக்தி. இந்த சக்தியை பெறத் தெரியாத காரணத்தால்தான் சிலர் கவலையும் துயரமும் துக்கமும் அடைகின்றனர். தெளிந்த உள்ளம், கடுமையான உடல் உழைப்பு, பிறருக்காக பாடுபடும் பண்பு இவைதான் மகிழ்ச்சி உதயத்தின் நிலைக்களன். ஹெலன் கெல்லர். பேசும்போது அறிந்தவற்றையே திரும்பக் கூறுகிறீர்கள், ஆனால் கேட்கும்போதோ புதிதாக ஒன்றை அறிய வாய்ப்பிருக்கிறது. எனவே குறைவாக பேசி நிறைய கேளுங்கள். தலாய் லாமா. தனிமை என்பது மிகுந்த கசப்பானது. அதில் நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் எங்கள் மனதில் ஒரு விரிச்சோலை ஏற்படுத்தும். ஆனால் அன்னையே, நீங்கள் எவ்வளவு மரியாதைக்குரியவர். உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் நம்மை உறுதிப்படுத்தும். மரணம், அது மிகவும் துயரமானது. வாழ்க்கையின் கடைசி நிலையாய் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். அன்புணர்வு, அது மிகவும் அழகானது. அது நம்மை இணைக்கும், நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்பும். பழி வாங்குதல், அதுவே மிக கொடுமையானது. அது நம்மை மேலும் கசப்பாக்கும். நன்றி மறப்பது, அது மிகவும் கவலை தருகிறது. நன்றி சொல்லாமல் போனால் நாம் எதை இழக்கிறோம் என்பதை உணரமாட்டோம். சிறந்த நட்பு, அது மிகவும் மகிழ்ச்சியானது. நண்பர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள். இல்லை என்பதே, அது மிகவும் வெறுமையானது. அது ஒரு வாய்ப்பு இழப்பை குறிக்கிறது. ஆனால் நம்பிக்கை, அது ரம்மியமானது. அது நம்மை எதிர்காலத்திற்காக உறுதியாக்குகிறது. இந்த உண்மைகள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன. வாழ்க்கையின் அழகு மற்றும் கசப்புகளை உணர்த்துகின்றன. 2 வாழைப்பழங்களை வைத்திருக்கும் சிம்பன்சி குரங்கிடம், எனக்கொரு பழத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் உனக்கு 100 வாழைப்பழங்கள் கிடைக்கும் என்று நம்ப வைக்க முடியாது. ஆனால் சிம்பன்சியை விட பல மடங்கு அறிவுடைய மனிதனை நம்ப வைக்க முடியும். யூவால் நோவா ஹராரி. வரலாற்று பேராசிரியர். இஸ்ரேல். மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் சிறந்த நண்பராகவும், அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தால் உங்கள் எதிரியாகவும் இருக்கும். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். வாழ்க்கை நியூமன்.